என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவனுடைய அன்பு அளவில்லாதது. ஒரு நாள் இந்த உலகில் அவர் இருந்த பொழுது அவருடைய தாய் அவருடைய சகோதரரோடு அவரை தேடி வந்தார்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 49, 50. அப்படி அவர் வந்த பொழுது அருள்நாதர் என்ன சொன்னார்? எனக்கு தாய் யார்? எனக்கு சகோதரன் யார்? எனக்கு சகோதரி யார்? இந்த என் ஊழியக்காரர்கள் தான், என்னை பின்பற்றி வந்திருக்கிற இந்த சீடர்கள் தான் என்று சொன்னார். அதே விதத்தில் தான் இந்த நேரத்தில் தன்னுடைய ஊழியக்காரரை பார்த்து சொல்கிறார், இனி உங்களை நான் ஊழியக்காரர் என்று சொல்வதில்லை. மத்தேயு 4:19 சொல்லுகிறது போல, 8:22 சொல்லுகிறது போல, 9:9 சொல்லுகிறது போல, தன்னை பின்பற்றி வந்த ஒவ்வொரு சீடரையும் ஒவ்வொரு விதத்தில் அவர் அழைத்தார். வேதம் சொல்லுகிறது போல, லூக்கா 9:23 சொல்லுகிறது போல, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், ஒருவனின் ஊழியம் செய்ய என்னை பின்பற்றி வர விரும்பினான், அவன் தன்னை தான் வெறுக்கட்டும், தினமும் தன் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றி வரட்டும் என்றார். அப்படி வந்த தன் சீடர்களை பார்த்து தான் அவர் சொன்னார், இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்வதில்லை, உங்களை என் சிநேகிதர் என்று சொன்னேன். ஐயோ, எத்தனை மகிழ்ச்சி! அருமை இரட்சகர் இயேசு யார் என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொண்டால்தான் அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையின் விளக்கத்தையும் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 3:16, மத்தேயு 1:23, ரோமர் 9:5 என்ற இந்த 3 பகுதியிலும் நீங்கள் ஒன்றை காணலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், காணக்கூடாத இறைவன், அதரிசனமான, கண்களுக்கு புலப்படாத ஒப்பற்ற இறைவன், ஆவியின் ரூபமாய் இருப்பவர். வெளிப்படுத்தின விசேஷம் 4:3 படி பார்வைக்கு மிகுந்த அழகுள்ளவர், பதும ராகத்திற்கும் வச்சிர கல்லுக்கும் ஒப்பானவர். உன்னத பாட்டு 5:16 சொல்லுகிறது போல, தேவன் முற்றிலும் அழகுள்ளவர், விவரிக்க முடியாத ஒரு அழகு. அந்த அழகுடைய அந்த தேவன் தான் சொல்லுகிறார், நானே உன் தாய், நானே உன் சகோதரன், நானே உன் நண்பன். இந்த உலகத்தில் தான் அப்படி சொன்னாரா? விண்ணுலகிலும் அவர் அப்படித்தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறாரா? வேதம் சொல்லுகிறது, உபாகம் 34:12 என்ற வேத பகுதியில் தேவனை முகமாய் அறிந்த ஒரே ஒரு மனிதன் மோசே என்பவன். வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 9 இன்னும் 9:18 என்ற 2 வசனங்கள், இவற்றில் 40 நாட்கள் 2 முறை தேவனுடைய சமூகத்தில் புசிக்காமலும் குடிக்காமலும் காத்திருந்தானாம். அவருடைய முகத்தின் பிரகாசத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். யாத்திராகம் 34:35 சொல்லுகிறது, அப்படி அவன் காத்திருந்த பொழுது அவனுடைய முகம் பிரகாசித்தது, தேவனுடைய முகத்தில் இருந்த பிரகாசம் அவன் முகத்தில் வந்து இறங்கியது என்று. எனவே அவன் தேவனை முகமுகமாய் அறிந்திருந்தான். எண்ணாகமும் 12:8 சொல்லுகிறது, அவன் தேவனை பிரத்யட்சமாய் காண்கிறான், முகமுகமாய் தரிசிக்கிறான் என்று. எண்ணாகம் 7:89 சொல்லுகிறது, தேவனுடைய குரலை அப்படியே அவன் கேட்பானான். அவன் போய் கேட்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவன் அப்படி பதில் கொடுப்பாராம். என் அன்பிற்குரியவர்களே, அவன் நன்றாய் அறிந்திருந்தான். அவன் என்ன சொன்னான்? உபாகம் 33:3 பாருங்கள், மெய்யாகவே தேவன் தம்முடைய ஜனங்களை சிநேகிக்கிறார். அதே காரியத்தை தான் அவனும் சொன்னான், மெய்யாகவே தேவன் தம்முடைய ஜனங்களை, தம்மை நேசிக்கிறவர்களை நேசிக்கிறார், சிநேகிக்கிறார். ஐயோ, என்ன சந்தோஷம்! நாம் நினைக்கிறோம், தேவன் என்னை பற்றி நினைப்பாரா, என்னை ஒரு பொருளாக எண்ணுவாரா என்றெல்லாம் நாம் பல சமயங்களிலும் அதைரியப்பட்டு போகிறோம். ஆனால் அவரை முகமுகமாய் அறிந்தவன், உள்ளம் புறம்புமாய் அறிந்த, ஆழ்ந்த அவருடைய தன்மை நன்றாக அறிந்த மோசே சொல்கிறான், மெய்யாகவே அவர் தம்முடைய ஜனங்களை சிநேகிக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் ஒரு எலெக்ஷன், அதாவது தேர்தல் நடைபெற்றது. அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியின் தலைவர் பல அவருடைய நண்பர்களுடைய வற்புறுத்தலின் பேரில் என்னை காண வந்தார். ஐயா, என்னை ஆசீர்வதியுங்கள், நான் இந்த அரசியல் நிற்கப் போகிறேன் என்று சொன்னார்.
தேவனுடைய ஆவியானவர் என் மீது இறங்கி வந்தார். அவருடைய ஆவியானவர் இல்லாமல் நாம் ஒன்றுமில்லை. அவர் வரும்பொழுது அவருடைய கிருபை வருகிறது, இரக்கம் வருகிறது, தயவு வருகிறது. மற்ற நேரத்தில் நாமும் மற்றவர்களை போலத்தான். எல்லா ஊழியக்காரரும் அப்படித்தான். இதை நாம் மறந்துவிடவே கூட. அப்பொழுது நான் சொன்னேன், ஐயா, நீங்கள் இப்பொழுது இந்த மாநிலத்தின் முதல் அமைச்சராக தெரிந்து கொள்ளப்படுவீர்கள் என்று. ஒரே ஆச்சரியம். அப்படியே கதறி கதறி அழுதார். அப்படியே அவர் ஜெயித்தார். அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக மாறினார். நாட்கள் கடந்தன. இந்திய நாட்டிற்கே பிரதமராக மாறினார். ஆகவே என் மீது அளவற்ற பாசம், அன்பு அவருக்கு. என்றாலும் நான் அவரிடம் ஒரு காரியத்திற்கும் போவதில்லை. பல மாதங்கள் உருண்டோடி விட்டன. ஒரு நாள் வேறொரு காரியமாக நானும் என் மகனும் டெல்லிமா நகருக்கு போனோம். என் மகன் சொன்னான், அப்பா, அவருக்கு டெலிபோனிலாவது ஒரு குட் மார்னிங் சொல்லிவிடுங்கள் என்றான். அப்படியே சொன்னேன். அவர் சொன்னார், ஐயா, எங்கிருந்து பேசுகிறீர்கள்? நான் டெல்லியிலிருந்து தான் பேசுகிறேன் என்றேன். அவர் சொன்னார், எதற்கு வந்தீர்கள்? நான் இன்னாரை பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். அவர் சொன்னார், அவரை பார்க்க முன்பதாக இந்த பிரதம மந்திரியை நீங்கள் பார்க்க வேண்டும். என்னை பாராமல் எங்கும் போக முடியாது என்று சொன்னார். அவர் சொன்ன நேரத்திற்கு நானும் என் மகனும் புறப்பட்டு போனோம். மிக பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு ஆய்வு குழு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. எல்லா அமைச்சர்களும் இருந்தார்கள். எல்லா பெரிய அதிகாரிகளும் ஒரு ஃபைலை வைத்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருந்தார்கள். நாங்கள் போன உடனே தன் அறைக்கு எங்களை அழைத்துக் கொண்டு போனார். டேய், சாப்பாடு கொண்டு வாடா என்றார். நாங்கள் சொன்னோம், ஐயா, நீங்க எவ்வளோ பிஸியா இருக்கிறீங்க, எவ்வளோ வேலையா இருக்கிறீங்க, நாங்கள் சும்மா 2 நிமிஷம் பார்த்துட்டு நாங்கள் போய் விடுறோம் என்று சொன்னோம். அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் என்றார். அருமையான சாப்பாடு கொடுத்தார். அருகில் உட்கார்ந்து எங்களை சாப்பிட வைத்தார். நான் திரும்பவும் சொன்னேன், ஐயா, எவ்வளோ பேர் காத்திருக்கிறார்களே, நீங்கள் போகக்கூடாதா? நாங்கள் போய் விடுகிறோம். நான் ஒரு சின்ன ஜபம் சொல்லிவிட்டு போய் விடுகிறேன் என்று சொன்னேன். அவர் சொன்னார், அது நடக்குங்க, தினமும் தான் ஒரு மீட்டிங் நடக்குது. நீங்க என்ன தினமுமா வர போறீங்க? நீங்க சொல்லுங்க, விஷயத்தை சொல்லுங்க என்று பேசிக்கொண்டே இருந்தார். சிநேகம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனும் அப்படித்தான். அண்ட சராசரங்களை படைத்தவர். எபிரேயர் 1:3 படி எல்லாவற்றையும் தம்முடைய வல்லமுள்ள வசனத்தினால் தாங்குகிறவர். எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கிற அவர் உங்களையும் என்னையும் பார்த்ததும் முகம் மலர்ந்து விடுவாரா? எல்லாவற்றையும் மறந்து விடுவார். ஐயோ, என் சிநேகிதன் வந்திருக்கிறான், என் சிநேகிதி வந்திருக்கிறாள் என்று பரவசம் அடைவாரா? எத்தனை மகிழ்ச்சி! தேவனுக்கு மோசே என்ற ஒரே ஒரு சிநேகிதன் அல்ல. உண்மைதான். யாத்ரா 33:11 ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதனோடு முகமுகமாய் பேசுவது போல தேவன் மோசையோடு முகமுகமாய் பேசினார். இன்னும் அவருக்கு பல சிநேகிதர்கள் இருந்தார்கள். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரணத்திற்காக தன் சிநேகிதனாக தெரிந்து வைத்திருந்தார். மலேசியா நாட்டில் எனக்கு ஒரு சிறந்த நண்பர் உண்டு, மிகப்பெரிய செல்வந்தர். அவருக்கும் அரசருக்கும் பெரிய நட்பு. திடீரென்று அரசர் கூப்பிடுவார். ஏன் இந்த தொடர்பு தெரியுமா? என் நண்பர் பழைய கார்களாக 4 நூற்றாண்டுகளுக்கு முன்பு விற்ற கார்களாக வாங்குவதில் அவருக்கு ஒரு பேரானந்தம். அந்த அரசருக்கும் அதில் பழைய கார் வாங்குவதில் ஒரு பேரானந்தம். எனவே 2 பேருடைய உள்ளமும் ஒன்றுபட்ட உள்ளம் கார் விஷயத்தில். எனவே கூப்பிட்டுக் கொண்டே இருப்பார். அதை போலத்தான் ஆதியாகமம் 5:24 பாருங்கள். வேதம் சொல்கிறது, தேவன் ஏனோக்கு என்ற ஒரு நண்பனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்று. காரணம் என்ன? யூதா 14:15 என்ற வேத பகுதி கூறுகிறது, அவன் ஒரு தீர்க்கதரிசி. எண்ணாகமம் 12:6 என்ற வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார், தேவன் அவனோடு பேசுவார், தரிசனத்தில் பேசுவார், சொப்பனத்தில் பேசுவார், அவன் சஞ்சரித்துக் கொண்டே இருப்பான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அதே போல ஆதியாகமம் 6:9 பாருங்கள். நோவா என்ற மனிதன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். காரணம் என்ன? அவன் அப்பொழுது இருந்த தன்னுடைய சந்ததியில் நீதிமானாய் இருந்தான், உத்தமனாய் இருந்தான். நீதிமொழிகள் 11:20 சொல்லுகிறது, உத்தம மார்க்கத்தார்
தேவனுக்கு பிரியம். உத்தமமாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம். ஆகவே அவன் மீது பிரியம் வைத்திருந்தார். இன்னும் 2 நாளாகும் 20:7, ஏசாயா 41:8, யாக்கோபு 2:23, இந்த 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். அதில் ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை குறித்து தேவன் சொல்கிறார், என் சிநேகிதன். ஆபிரகாம் இஸ் மை ஃப்ரெண்ட். அவனை ஏன் தெரிந்து கொண்டார்? நெகேமியா 9:8 என்ற வேத வசனத்தை பாருங்கள். அவன் உள்ளம் உண்மையுள்ள உள்ளம் என்று கண்டு அவனை தெரிந்து கொண்டார். நீதிமொழிகள் 12:22 சொல்கிறது, உண்மை உள்ளவர்களோ அவருக்கு பிரியம். இருதயத்தில் உண்மையுள்ளவர்களோ தேவனுக்கு மிகவும் பிரியம். ஆகவே அவன் மீது கொள்ளை ஆசை வைத்திருந்தார். அதை போலவே நீதிமொழிகள் 21:3 சொல்லுகிறது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுகிறது, நீதியும் நியாயமும் செய்வது தேவனுக்கு மிக பிரியம். எனவேதான் அவர் அப்போஸ்தலர் 13:22 என்ற வேத வசனத்தின்படி தாவீதை தெரிந்து கொண்டார். தாவீதின் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். அவன் என் நண்பன். காரணம், அவனின் சித்தத்தை எல்லாம் செய்வான். இப்படி ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் அவர் தெரிந்து கொண்டார். அவர்கள் மீது அன்பு கொண்டிருந்தார். இந்திய நாட்டின் பிரதம மந்திரி அவர்கள் ஒரு பக்கம் நாட்டின் முக்கியமான காரியங்களுக்கான சட்ட திட்டங்களை வகுக்கும் கூட்டம் நடந்து கொண்டு இருக்க, நாட்டின் அத்தனை தலைவர்களும் நிற்க, எங்களை அழைத்து கொண்டு போய் சாப்பிடுங்க, பிறகு பார்க்கலாம் என்று சொல்ல காரணம் சிநேகம். அதைத்தான் உபாகம் 33:3 சொல்கிறது, மெய்யாகவே அவர் தமது ஜனங்களை சிநேகிக்கிறார். இந்த உலகில் மனிதனாக இறங்கி வந்த பொழுது அவர் சொன்னார், இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்வதில்லை, உங்களை என் சிநேகிதர் என்று சொன்னேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தனிமை உணர்ச்சி உங்களை வாட்டலாம். ஐயோ, எனக்கு சிபாரிசு பண்ண யாரும் இல்லையே என்று நீங்கள் புலம்பலாம். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, என் கண்ணீரை துடைக்க யாரும் இல்லையே, எனக்கென்று ஒரு நண்பன் இல்லையே, ஒரு தோழி இல்லையே, எல்லாராலும் வெறுக்கப்பட்டவளா இருக்கிறேனே என்று நீங்கள் புலம்பலாம். தேவன் சொல்கிறார், இல்லை இல்லை, நான் உன்னை என் சிநேகிதன் என்று சொன்னேன், உன்னை என் சிநேகிதி என்று சொன்னேன் என்று அன்போடு அழைக்கிறார். நீங்களும் சொல்லுங்கள், ஆண்டவரே, எனக்கு உலக சிநேகம் வேண்டாம், பொய்யருடைய சிநேகம் எனக்கு வேண்டாம், கெட்ட பழக்க வழக்கங்களின் சிநேகம் எனக்கு வேண்டாம், அவற்றை கை கொள்ளுகிற மக்களுடைய சிநேகம் எனக்கு வேண்டாம், நீர் எனக்கு போதும் என்று சொல்வீர்களா? உங்களோடு நேரத்தை செலவிட ஆவலோடு வருவார். ஜெபிக்கும் நேரம் வருவார், ஆலயத்திற்கு வருவார், ஜெபக்கூட்டத்திற்கு வருவார், உங்கள் வீட்டில் உள்ள தொழுகை நேரத்தில் வருவார், குடும்ப பிரார்த்தனையில் வருவார், தனி ஜெபத்தில் வருவார், ரோடு உலாவிக் கொண்டிருப்பார். அது அவருக்கு பெரிய மகிழ்ச்சி. ஆசிரமத்திற்கு நான் வந்த பொழுது பெரியண்ணன் அவர்கள் ஒரு காரியத்தை எனக்கு சொல்வார்கள். அவருடைய தாய்க்கு மிகவும் அருமையான மகன், 30வது வயதில் அவர் ஆண்டுடைய ஊழியத்திற்கென்று ஆசிரமத்திற்கு வந்து விட்டாரா. திடீரென்று அவருடைய தாயிடம் இருந்து ஒரு கடிதம் வருமா, தம்பி சீக்கிரமாய் நீ புறப்பட்டு வா, அநேக காரியங்களை குறித்து நான் கதைக்க வேண்டும் என்று. இவர் என்னமோ ஏதோ என்று அலறி அடித்து கொண்டு ஓடுவாராம். போன உடனே அவருக்கு மிகவும் பிரியமான அப்பத்தை முட்டை கறியையும் வைத்திருப்பார்களாம். நீ முதல்ல சாப்பிடு, பிறகு பார்க்கலாம் என்பார்களாம். வயிறு புடைக்க சாப்பிட்ட பிறகு, எம்மா விஷயத்தை சொல்லுங்க, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? நீ சாப்பிடுறா, அதுக்கு தான் கூப்பிட்டேன் என்பார்களாம். பாரதத்தின் பிரதம அமைச்சர் எங்களை எப்படி சாப்பிடுங்கள் பார்க்கலாம் என்று சொன்னாரோ அதை போலத்தான் பெரியண்ணனுடைய அம்மாவும் சொன்னார்கள், நீ சாப்பிடு, அதற்கு தான் உன்னை கூப்பிட்டேன், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க, உன்னோடு கொஞ்சம் நேரத்தை செலவிட, ஒரு நாளை செலவிடத்தான் உன்னை நான் கூப்பிட்டேன் என்பதற்கு அப்படி ஒரு சாக்கு போக்கை சொல்லி கூப்பிட்டார்கள். ஐயோ, என்ன சந்தோஷம்! நம்மை சிநேகிக்கிறவர்களை காணும் பொழுது எத்தனை மகிழ்ச்சி! உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக.